வணக்கம் சார். வணக்கம். ஜிவிஎம் உடைய துருவ நட்சத்திரம் இதை எப்படி பார்த்தாங்க? ஐ மீன் இது வந்து அவர் ஒரு ப்ரௌடாவும் பார்த்தாங்க, அதே சமயம் எப்போ வருங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் பல பேர் இருக்காங்க. எந்த வகையில ப்ரௌடா பார்த்தாங்கன்னா, ஏங்க ஒரு நாள் டிலே ஆனதுக்கெல்லாம் கஷ்டப்படுறீங்களா? அங்க ஒரு மனுஷன் பாருங்க எத்தனை வருஷமா டிலே ஆகி உட்கார்ந்துருக்காரு. ஸோ அந்த ஒரு வகையில ப்ரௌடா பார்த்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற விஷயம் வந்து இது உண்மையா சார்? ஆயிடுமா? ரொம்ப நாளா அதுக்கான முயற்சி நடக்குது. ஆக்சுவலா அந்த படத்துக்கான கடன்கிறது பெருமளவு இருக்கு. ஓகே. படத்துக்கான கடன் கிடையாது, கௌதமண்ணனுடைய பர்சனல் கடன். அவர் வந்து நிறைய ஏற்கனவே வந்து வாங்கின கடன் எல்லாமே வந்து இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது மொத்தமாக அங்கே வந்து நிற்கிது. ஓகே. கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த படத்துக்காக வாங்கின கடனும் கூடவே இருக்கு. அப்போ படத்தை வந்து அவர் போட்டு காமிக்கிறார். படத்தை வந்து யாரெல்லாம் கடன்காரர்களோ, அதே மாதிரி இங்கே பஞ்சாயத்து பண்ண வந்த பெரிய மனிதர்களோ எல்லாருக்கும் படத்தை போட்டு காமிக்கிறார். படம் சூப்பரா இருக்கு. ஓகே. எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த படம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படமாவே இல்லைங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நேற்று எடுத்த படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை எப்படியா வெளியில கொண்டு வந்துருங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒரு தடை இதுல இருக்கு. என்னன்னா ஃபைனான்ஸ் தான். வட்டி, வட்டி மேல வட்டி அப்படிலாம் நிறைய இருக்கு. அப்ப திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி பெரிய மனிதர்கள் என்ன பண்றாங்க, எப்ப வட்டி எல்லாம் குறைச்சிக்குங்க, இந்த படம் வந்தாதான் உங்களுக்கு காசு. இப்போ நீ 100 ரூபா கொடுக்குற, 150 ரூபா அதுக்கு வட்டி போடுறேன்னு வைங்க. இப்போ எனக்கு 250 ரூபா வேணும்னு நீங்க நின்னீங்கன்னா அந்த படம் வராது. ஏன் அசல் வந்தா போதும், 100 ரூபாயை கொடுன்னா அந்த படம் வரும். என்ன சொல்றேன்னு கேட்குறாரு. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ விக்ரமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடியோ என்னமோ பாக்கி இருக்கு தர வேண்டியது. விக்ரம்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன பண்றாரு, சரி ஓகே நான் அதை விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னா அதையும் விட்டு கொடுக்குறாரு. ஓகே. எனக்கு இன்னொரு படம் நீங்க பண்ணி தருவீங்கன்னு ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு கேட்கும்பொழுது அதுல ஒரு கொஞ்சம் சிக்கல் இருக்கு, அதை நான் பண்ண முடியாதுங்கிறாரு. அப்புறம் கடைசியில ஏதோ பேசி அப்படியும் ஒரு கடிதம் கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. இப்போ அடுத்த படம் பண்றாரு கௌதமண்ணனுக்கு அப்படின்னா அதை நம்பி கொஞ்சம் கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ஏதோ பயங்கரமா பேசிட்டே இருக்காங்க. ஓகே. இப்போ ஃபைனலா என்னன்னா அந்த படம் வந்துருங்கிற அளவுக்கு இருக்கு. ஓகே, இந்த வருஷம் வந்துரும் அப்படிதான் இருக்கு. புரியுது சார். நான் விக்ரம் பத்தி கேட்டு நான் சொல்றேன், இந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது விக்ரமுக்கு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தியேட்டர் செலிப்ரேஷன் படமா இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கட்டாயமா இருக்கும். ஓகே. ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து விக்ரம் சைன் ஆனதா நம்ம பார்க்க முடிஞ்சது. அது எல்லாமே தள்ளு போகுது. அந்த மதகஜராஜா கதை தாங்க, அதை ஒரு கணக்கிலேயே வைக்கல யாருமே. ஆமா, அது வரவே வராதுன்னு விட்டாங்க. திரும்ப அந்த படம் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு மார்க்கெட்டை ஏத்திச்சு பாருங்க. கரெக்ட். விஷாலுக்கெல்லாம் கீழே கடந்த மார்க்கெட்டை மறுபடியும் ஏத்தி மேலே கொண்டு போய் வச்ச படம் மதகஜராஜா. ஆமா. அப்ப அந்த மாதிரி ரொம்ப நாள் கடந்த படம் திடீர்னு வந்து எல்லாரையும் வாழ வைக்கும். அப்படி ஒரு படமா துருவ நட்சத்திரம் இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது சார். இப்ப நீங்க விஷால் அவர்களை பத்தி சொன்னதுனால கேட்கறேன். அதாவது எல்லா திரைத்துறையினர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிஎம் போய் பார்த்தாங்க, பட் விஷால் இன்னும் போய் பார்க்கல. அவர் தான் வந்து ராஜ்மோகனுடைய அமைச்சர் பதவிக்குமே எதிர்ப்பு குரல் கொடுத்தாரு. என்னதான் சார் நடக்குது? இங்கே இரு தரப்பா பிரிகிறாங்களா எப்படி? இல்ல, விஷாலை பொறுத்தளவுக்கு அந்த மகுடம் படப்பிடிப்புல பிஸியா இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அவர் வந்து கட்டாயமா விஜய் பார்ப்பாரு. ஏன்னா அவர் தான் வந்து இவருடைய ரோல் மாடல். விஷாலுடைய ரோல் மாடல் வந்து விஜய் சார் தான். ஓகே. அப்போ நீங்கள் நல்லா தெரியும், அவர் சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டாருன்னா இவரும் சைக்கிளில் வந்து ஓட்டு போடுவார். ஸோ அப்படியெல்லாம் வந்து அவரை இமிட்டேட் பண்ணுற ஒருத்தர். அவர் வந்து தளபதினா இவர் புரட்சி தளபதின்னு பேர் வச்சுப்பாரு. ஸோ அப்படிலாம் வந்து இவருக்கு ஒரு அவரை மாதிரி வரணுங்கிற ஆசை இருக்கு. ஸோ அதனால கட்டாயமாக வந்து அவர் முதல்வரானதில் பெருமகிழ்ச்சி அடைபவர் விஷாலா இருப்பார். அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ராஜ்மோகன் விஷயத்தில் அவர் விஜயனுடைய கோபத்தை சம்பாரிச்சுக்கிட்டாரோன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அவ்வளவு ஆத்தன்டிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நடிகர் சங்கம் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து எங்கள் துறைக்கு அமைச்சராக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. அதில் நாசர் மட்டும்தான் கையெழுத்து போட்டிருக்காரு. ஓகே. விஷால் கையெழுத்து இல்லை. அது எப்படின்னு நமக்கு புரியல. புரியுது. ஏன்னா விஷால் வந்து ஒரு கருத்தை வைக்கிறாரு, அந்த கருத்துக்கு நிறைய எதிர்கருத்துகள் வருது. நாட் ஓன்லி அமைச்சரவை, எல்லாருமே வெளியில இருந்து பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க. நீ எப்படியா ஒரு அமைச்சரை போய் இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் எந்த உள்நோக்கமும் இல்லாம தான் சொன்னேங்கிறத நீங்க நிரூபிக்க வேண்டிய இடம் எதுன்னா இந்த லெட்டர் பேர் தான். கரெக்ட். இதுல நீங்க ஒரு சைன் பண்ணி அனுப்பியிருந்தீங்கன்னா அவர் எதுவும் மனசுல வச்சுக்கலப்பா, ஏதோ ஒரு தோணுனது சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பர்பஸா அதை தவிர்க்கிறாரு அவர். ஓகே. அப்போ ஏதோ ஒண்ணு உள்ள அவருக்கு நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ அதை எப்படி ஒரு முதலமைச்சர் ஏத்துப்பாரு? தன் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சரை இவர் வந்து ஒரு விமர்சனம் பண்றாரு.
அதற்கப்புறம் நடிகர் சங்கத்திலேருந்து ஒரு வாழ்த்து செய்தி போது இல்லை விஷால் கையெழுத்து இல்லை, ஏன்னா இவர் தான் வந்து அங்கே செயலாளர். ஆமாம். அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? ஓகே. அதனால விஷால் ஏன் போகலை முதல்வரை பார்க்கறதுக்குன்னா அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு, அது தனி. அமைச்சர் விஷயத்துல இப்படி நடந்துக்க வேண்டாமேங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே. அதே மாதிரி எல்லாருமே போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செய்தி ஒன்று வந்து, அதாவது என்னன்னா 24 மணி நேரம் ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படிங்க, அது பாசிபிளா சார்? அப்படி போட்டா என்ன சார் ஆகும்? 24 மணி நேரம் இல்லைங்க, தப்பு இல்லையங்கிறேண்ணா. ஓகே. ஏன்னா ஏற்கனவே சஃபயர்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சு மவுண்ட் ரோட்ல, அதுல வந்து 24 ஹவர்ஸ் படம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே. நீங்க எப்போனாலும் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கலாம், படம் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்க எந்த காட்சியிலேருந்து படம் பார்த்தீங்கன்னா அந்த காட்சி வரும்பொழுது நீங்க எழுந்து வந்துடலாம். அப்படி இருந்துச்சு. ஓகே. அது மாதிரி இன்னைக்கு நீங்க 24 ஹவர்ஸ் நீங்க படம் ஓடுற தியேட்டர்ல ஏதோ ஒரு ஒரு அங்கங்க உருவாக்கலாம், தப்பு இல்லை. அது அதனால ஒரு பெரிய கலவரம் வந்துடும், ராத்திரில அவங்க பாட்டு திரிவாங்க அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறணும். இப்போ 24 மணி நேரமும் கடைகளை திறந்து வைப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு கொடுத்துருச்சு. ஓகே. நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கோம். என்னன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு கெடும், பாதி ராத்திரியில் குடிச்சிட்டு வந்து சாப்பாட்டை ஃப்ரீயாக கொடுமா, அங்கே ஒரு தகராறு வரும். ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு முடிந்த அளவுக்கு கடை அடைங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அதை தாண்டி பர்மிஷன் வாங்கிட்டு இரவு முழுக்க நகர்ற கடைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் சினிமா தியேட்டர் அப்படி வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஓகே சார். சமீபத்தில் இந்த சின்ன படங்களுக்கான ரெஸ்பான்ஸ், அதாவது பெரிய படத்தை விட சின்ன படத்துக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரசிகர் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அது பெரிய பட்ஜெட்டில் 100 கோடி போட்டு 110 கோடி எடுக்கிறது லாபம் கிடையாது. 10 கோடி போட்டு 100 கோடி எடுக்கிறீங்கல்ல, அதுதான் லாபம். ஓகே. ஸோ அப்படிதான் வந்து இந்த கென் கருணாஸ் படம்லாம் இப்போ வந்துச்சு இல்லையா? கரெக்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துருக்கு, சின்ன சின்ன படங்கள், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் வந்துச்சு, குட் நைட் மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள் நிறைய வரதான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. ஸோ அதனால வரட்டுமே. புரியுது சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன படத்துக்கும் சரி பெரிய படத்துக்குமே சரி, இங்கே எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 ப்ரொடியூசர்ஸ் வந்து புதுசாக டெபியூ ஆவாங்க. பட் சமீபத்தில் அந்த ப்ரொடியூசராக உள்ள வரத்துக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது எதனால நினைக்கிறீங்க? உண்மை தானேங்க. இங்கே எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து பணத்தை போட முடியும்? ஏன்னா ஏற்கனவே இங்கே பணம் போட்ட யாருமே பெருசாக அது திரும்ப எடுத்த மாதிரி தெரியல. மேலும் கடனில் மூழ்கி சாகிற அளவுக்கு சூழ்நிலை இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதை நம்பி பணத்தை போட முடியுங்கிறது ஒன்று இருக்குது. சினிமா மட்டும்தான் பாதுகாப்பு இல்லாத தொழில். பாக்கி நீங்கள் எதில் போட்டாலும் அட்லீஸ்ட் மெட்டீரியலாவது மிஞ்சும் இல்லையா? கரெக்ட். ஒரு கடை வச்சிருக்கீங்க, ரேக்காவது மிஞ்சும். ஆமாம். அதை எடுத்து யார்ட்டையாவது வித்துட்டு போயிடலாம். ஸோ இங்கே அப்படி கிடையாது, எல்லாமே போயிடும். புரியுது. நம்ம மான மரியாதையும் சேர்ந்து போயிடும். ஓகே. ஸோ அப்படி ஒரு தொழிலாக இருக்குது. 100 பேரில் ஒருத்தர் ஜெயிக்கிறார், 2 பேர் ஜெயிக்கிறார். இந்த 2 பேரை நினச்சிட்டு இன்னும் 100 பேர் உள்ளே வராங்க. நம்ம அது மாதிரி ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுமாதிரி இந்த ஆபத்தான தொழிலை சிக்கல் இல்லாமல் ஒரு பாதுகாப்பாக நடத்துவதற்கு நிறைய வழிகள் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே ஒற்றுமையின்மையின் காரணமாக அது எல்லாமே மிஸ் ஆகிட்டே இருக்கு. இங்கே யாருக்குமே ஒற்றுமை கிடையாது. இந்த சங்கத்துக்கு அந்த சங்கத்துக்கு ஆகாது, இது சங்கமே 2-3 பிரிஞ்சு நிற்கும். ஆமாம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எந்த முடிவை எடுத்து எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? புரியுது. அது ஒரு பெரிய சிக்கல் இங்கே இருக்கு. கரெக்ட். ஏன்னா நீங்க சொன்னதுலேயே வந்து நடப்பு சங்கம்னு ஒன்று இருக்கு, நார்மல் சங்கம்னு ஒன்று இருக்கு. 2 சங்கமா இருக்கு. ரெண்டுமே ஒரே சங்கம் தான், ஆனால் நடப்புன்னு ஒரு சங்கம் ஒன்று இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் ஒரு ப்ரொடியூசர் வந்து லைக் அது குரல் கொடுக்குன்னா கூட எந்த சங்கத்திலேருந்து நம்ம வந்து சப்போர்ட்டை வாங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையுமே இங்கே இருக்குல்ல சார்? இல்லை, அது ஒன்று இருக்கு. அவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. இப்போ எல்லாரும் சேர்ந்து நடிகர்களுடைய சம்பளத்தை குறைக்கணும். ஆமாம். ஒரு இப்போ டாப்ல வந்து ஒரு 3 நடிகர் 4 நடிகர் இருக்காருன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இவ்வளோதான் அவங்களுக்கு சம்பளம் அப்படின்லாம் பேசுவாங்க. ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நடிகர், இப்போ ரஜினி சார் மாதிரி ஒரு நடிகர் இருக்காரு, ஒரு 100 கோடி அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கு மேலே கொடுக்கவே கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்கன்னா, அந்த தீர்மானம் நடக்கும்போதே ஒருத்தர் வந்து ஃபோனை ஆன் பண்ணி வச்சிருப்பாரு, அங்கே ரஜினி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு, யாரெல்லாம் நமக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்ட்டு. இது மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். புரியுது. அப்போ இவங்க என்னத்தை இங்கே உருப்படியாக நிறைவேற்ற முடியும்? ஓகே. அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. அதனால தான் தொடர்ந்து நீண்ட காலமாக இங்கே எதையுமே செய்ய முடியாமல் வெறும் போராட்டமாகவே இருக்கும். அவங்க லெட்டர் பேடில் எழுதுவாங்க, இதெல்லாம் நடக்கணும் அப்படிம்பாங்க, கீழே ஒரு 10 பேர் கைத்து போடுவாங்க, அதுக்காக ஒரு மீட்டிங் நடக்கும், அவ்வளோதான், அதோட கலைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு சங்கம் உட்காந்து இதை செய்யும், அப்புறம் அவங்க கலைஞ்சு போயிடுவாங்க. ஓகே. பிரச்சனை மட்டும் அப்படியே இருக்கும். புரியுது சார். இங்கே தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெரிய படத்துக்கும் சரி சின்ன படத்துக்கும் சரி. அதை இங்கே தமிழ் துறையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அது ஏன் பாசிபிள் ஆக மாட்டேங்குது சார்? ப்ராஃபிட் ஷேர் தெலுங்குக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அங்கே என்னன்னா தியேட்டரும் அவங்களே வச்சிருப்பாங்க, யாரு ப்ரொடியூசரே வச்சிருப்பாரு, ப்ரொடியூசர் பிள்ளைங்க நடிப்பாங்க. ஒரு பெரிய குடும்பம் இருக்கும்,
அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அப்படியே கிளை கிளையா வருவாங்க. அவங்க தான் சினிமாவில் வந்து பெரிய நடிகர்களாக இருப்பாங்க. அப்போ படத்தை தயாரிக்கிறவர் அப்பாவா இருப்பாரு, நடிக்கிறது பிள்ளையா இருப்பாரு, படம் வந்து அவங்க தியேட்டர்ல ஓடும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிடுறாங்க. அதுல வந்து ப்ராஃபிட் ஷேருங்கிறதுனா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே தனித்தனி செக்டாரா இருக்கு. இங்க எதை நம்பியும் நீங்க எதுவும் செய்ய முடியாது. இப்ப நான் வந்து இப்ப அரவிந்த் ஒரே ஒரு விஷயம் சொல்றேனே, அரவிந்த் சாமி இருந்தாரு. அரவிந்த் சாமி என்ன பண்ணாரு, நம்ம சம்பளத்தை மொத்தமா கேட்டோம்னா தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாருல பாவம், வேண்டாம், நம்ம சம்பளத்துல ஒரு ஒரு 10% முதல்ல வாங்கிப்போம். வாங்கிட்டு நம்ம படத்தை நடிச்சு முடிச்சிருவோம். முடிச்ச பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிசினஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ என் சம்பளத்தை கொடுத்தா போதும் ஒரு பெரிய சலுகையை அறிவிச்சாரு. இங்க என்ன நடந்தது தெரியுமா, அவர் டப்பிங் பேசுறதுக்கு முன்னாடி தானே சம்பளம் இங்க எல்லாருமே கேட்பாங்க. வேற ஒருத்தர் வச்சு டப்பிங் பேச வச்சுட்டாங்க. அவரு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. என்னப்பா இவ்வளவு பெரிய சலுகை உங்களுக்கு கொடுக்குறேன், நான் இல்லாமலே டப்பிங் பண்ணி நான் இல்லாமலே படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றீங்களேன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, அன்னையோட நிறுத்திட்டாரு. மொத்த சம்பளத்தையும் கொடு, இல்லைன்னா சும்மா விட்டு. இது அவர் பீக் டைம்ல இருந்தப்ப. இப்போ ரீசெண்டா செகண்ட் இன்னிங்ஸ் வந்தாருல்ல, ஆமா டைம்ல. ஆமா, ஓகே. அதுக்கப்புறம் அவரு இந்த முடிவு எடுத்தாரு. கடைசியில அவரே அதை வந்து மாத்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலை. அதனால இங்க எல்லாருமே நியாயமா இருக்கும் பொழுது அது மாதிரி விஷயங்கள் இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது பெரும்பாலும் நடக்காது. ஓகே ஓகே. அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஒன்று பேசினாங்க, விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல தோத்தாரு அப்படின்னா சினிமாவுக்கு வருவாரு, கண்டிப்பா வருவார், அடுத்த படம் பண்ணணும். இது ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்ப சமீபத்துல வந்து ஒரு பஸ் என்னன்னா, கமல் அவர்கள் இயக்க உதயநிதி அவர்கள் நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இது உண்மையா சார்? இல்ல, உண்மை இல்லை. நான் அந்த ராஜ்கமல்லே பேசினேன். சார் இப்படி ஒரு தகவல் எப்படி வருதுன்னே தெரியல, அது தவறான தகவல் சார் அப்படிங்கிறாங்க. ஓகே, அது தவறான தகவல் தான். ஏன்னா அதுல வந்து என்ன இருந்துச்சுன்னா, லைக் ரொம்ப பொலிட்டிக்கலா எமோஷனலா இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமா இருக்கும். நான் என்ன சொல்றேன், அதை எப்படி கமல் பண்ண முடியும்? கமல் டைரக்டர், அதை தான் சொல்றேன். அவர் எப்படி அதை டைரக்ட் பண்ண முடியுங்கிறேன். ஓகே, நீங்க அப்படி ஒரு படம் எடுத்தீங்கன்னா வேற யாராவது தானே அதை எடுக்க முடியும். இப்போ ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு அரசியல் படம் அப்படி எடுக்கிறது கூட இங்க ஆள் கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் அப்படி எடுத்தா அதை கமல் எடுக்க முடியாதுங்கிற. எதனால சார் சொல்றீங்க? இல்லைங்க, அவரால் வந்து ஒரு மணிவண்ணன் மாதிரியோ அப்படி ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க முடியாது. அவருடைய தாட்ஸே வேற. அவரை வச்சு நீங்க வந்து ஒரு அன்பே சிவம் மாதிரி ஒரு படம் பண்ணலாமே தவிர, அவர் இயக்கத்திலேயே அன்பே சிவம் படமே அவர் இயக்குனதா தான் இன்னைக்கு வரைக்கும் உலகம் நம்புது. பாதி படங்கள் அவர் தான் இயக்குவார். இல்ல, சுந்தர்சின்னு டைட்டில்ல போட்டா கூட சுந்தர்சி தாட்ஸுக்கும் அன்பே சிவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப அது முழுக்க முழுக்க கமல் படம் தாங்கும் போது அவரால் அப்படி ஒரு படத்தை தான் எடுக்க முடியும். ஒரு அரசியல் படம் எடுத்தாலோ அல்லது ரொம்ப ஒரு தத்துவார்த்தமான கருத்துக்களை பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் அப்படிதான் இருக்கும் அந்த ஜானர். ஆனால் ஒரு கமர்ஷியலாகவும் இருக்கணும், ஹீரோயிசம் நிறைந்த படமாகவும் இருக்கணும்னா வேற யாராவது தான் இங்கே அதை பண்ண முடியும். ஓகே. எப்போ சார் இவங்க மாரி செல்வராஜோட இயக்கத்துல இன்பநிதி நடிக்க போற படம், அது எப்போ சார் ஸ்டார்ட் ஆக போகுது? இல்லை, அவரு இன்பநிதி வந்து வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவருடைய படிப்பு முடிய இன்னும் 2-3 வருஷம் ஆகும்போது அவர் படிச்சு முடிச்சுட்டு வந்தோன்னே தான் அந்த முயற்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனால் அந்த படம் கன்ஃபார்ம் பண்ணதான் கன்ஃபார்மாக பண்றாங்க. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை. நன்றி, மிகப்பெரிய ஒரு நன்றி சார்.